ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிற கண்டம் ஆசிய கண்டம். ஐரோப்பா கண்டத்துலேருந்து வந்த பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து நம்மள 300 வருஷம் ஆண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம 1947 சுதந்திரம் வாங்கியிருப்போம். அவங்க எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, இங்கே இருக்கிற அரசியல் சூழல் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்மள 300 வருஷம் எப்படி அடிமையாக வச்சுருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கணும், இது எல்லாத்த பற்றியும் பார்க்கறது தான் இந்திய தேசிய இயக்கம். வாங்க நம்ம பார்க்கலாம். உலகின் தங்க கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்ல 2 நாடு பார்த்தோன்னா, இந்தியாவும், சீனாவையும் தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இங்க எல்லா விதமான நிலப்பரப்புகளும் இருக்கு. நம்மகிட்ட சமவெளிகள் இருக்கு, பீடபூமிகள் இருக்குது, கடற்பரப்பு இருக்குது, மலைகள் இருக்குது. இப்படி எல்லா விதமான நிலப்பரப்புகளும் இருக்குது. எல்லா விதமான பருவநிலைகளும் இருக்கிறதுனால தான் வந்து இந்த 2 நாடுகள வந்து தங்க கிழக்கு நாடுகள்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கடற்பகுதியில இருந்து நம்ம முத்துக்கள் எடுத்துக்கலாம். மலைகள்ல வந்து நிறைய மூலிகைகள் கிடைக்கும். சமவெளிகள்ல வந்து இந்த பழங்கள், காய்கறிகள் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் விளைவிச்சுக்க முடியும். எல்லா விதமும் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் வந்து இந்த 2 நாடுகள வந்து தங்க கிழக்கு நாடுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கான்ஸ்டான்டினோப்பிள் இந்த இடம் வந்து எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ரோமன்ல இருக்குது. இந்த இடம் வந்து ஐரோப்பாவுக்கும், ஆசியாவுக்கும் இடையில இருக்கிற நில எல்லையாவே வந்து அந்த இடம் தான் இருக்குது. 1453ல நடந்த ஒரு சண்டையில துருக்கியர்கள் வந்து அந்த இடத்த வந்து கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வட ஆப்பிரிக்காவுல இருக்கிற சில இடங்கள், பால்கன் தீபகற்பம், இது மட்டும் இந்த இடத்தெல்லாம் வந்து துருக்கியர்கள் கைப்பற்றதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, ஐரோப்பியர்களால ஆசியாவிற்கு வர முடியல. நில எல்லை ஃபுல்லாவா வந்து துருக்கியர்கள் கைப்பற்றிட்டாங்க. இதனால தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, கடல் வழிய வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்தியாவுக்கு முதல் கடல் வழிய கண்டுபிடிச்ச ஐரோப்பியர்கள் பார்த்தா போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைம்ல போர்ச்சுகீசிய இளவரசரா இருந்த ஹென்றி தான் வந்து கடல் மாலுமிகள் நிறைய பேரை ஊக்குவிச்சு கடல் வழிய கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்றாரு. அதனால தான் வந்து அவர மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர புகழுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னா, இங்க தான் வந்து மிளகு, விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள்லாம் இங்க அதிகமா கிடைக்கிறதுனால தான் இங்க வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. போர்ச்சுகீசிய மன்னரா இருந்த 2ஆம் ஜானோட உதவியால வந்து போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்திலோபியோ டயர்ஸ்ங்கிறவரு 1457ல ஆப்பிரிக்காவோட தென்முனை வரைக்கும் அவர் வந்து அடைஞ்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு பார்த்திலோபியோ டயர்ஸ் வச்ச பேர் புயல் முனை. 2ஆம் ஜான் வந்து அந்த இடத்துக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. இப்போ அந்த இடத்துக்கு இருக்கிற பேர் வந்து கேப் முனை. அதுக்கப்புறம் சுமார் 40 வருஷம் கழிச்சு தான் 1997ல தான் வந்து வாஸ்கோட காமா தான் வந்து அவரோட கடற்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆப்பிரிக்காவோட தென்முனை அதாவது நன்னம்பிக்கை முனை வரைக்கும் அவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா, இந்திய மாலுமி ஒருத்தரும், அரேபிய கடற்பயணி இவங்க 2 பேரோட உதவியால தான் வந்து அவர் இந்தியாவுக்கு வராரு. எப்போ வர்றாருன்னா 1498 மே 20 அன்னைக்கு கேரளாவுல இருக்கிற கள்ளிக்கோட்டைக்கு வராரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்ச முதல் ஐரோப்பிய நாடுன்னு பார்த்தா அது போர்ச்சுகல் தான். வாஸ்கோட காமா வரும்போது 3 கப்பலில் 170 வீரர்களோட தான் வந்து கள்ளிக்கோட்டையே வந்திருப்பாரு. அவர் வந்தப்போ கள்ளிக்கோட்டை மன்னராக இருந்த சாமரீன் அப்படிங்கிறவர் தான் வந்து அவரை வரவேற்றிருப்பாரு. சாமரீன் அப்படின்னா சமுத்திர ராஜா அப்படின்ட்டு பொருள். வாஸ்கோட காமா வந்து 1498 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு 55 மாலுமிகளோடையும் இந்திய சரக்குகளோடயும் 2 கப்பல்ல அவர் திருப்பி நாடு திரும்பியிருப்பாரு. வரும்போது 170 பேரோட வந்தவர், திருப்பி போகும்போது 55 பேரோட தான் வந்து அவர் போயிருப்பாரு. வாஸ்கோட காமா எந்த வழியா கடல் வழிய வந்தாரோ அதே வழியை பின்பற்றி இந்தியாவுக்கு 2ஆவதா வந்த போர்ச்சுகீசியர் யாருன்னு பார்த்தா பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல். இவர் வரும்போது 1200 மாலுமிகளோட 13 கப்பல்ல வந்து அவர் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. வாஸ்கோட காமா வந்து 2வது முறையா 1502 அக்டோபர் 29 அன்னைக்கு 20 கப்பல்களோட 2வது முறை நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இந்த முறை வரும்போது அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தோன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற அரசியல் சூழலெல்லாம் வந்து அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து கொச்சி அரசுக்கும், கள்ளிக்கோட்டை அரசுக்கும், மன்னருக்கும் வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு ஒரு சண்டை போய்க்கிட்டு இருக்கும். அத வந்து அவர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, கொச்சி அரசாங்கத்துக்கு தான் வந்து அவர் ஆதரவு தெரிவிப்பாரு. இந்த ஆதரவு குடுத்ததுனால அவருக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கும்னா, போர்ச்சுகீசியர்களோட முதல் வணிக தளத்தையும்
வாஸ்கோட காமா வந்து என்ன நினைப்பாருன்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்துட்டு வந்துட்டு நம்ம போய்க்கிட்டுருக்கோம். நம்ம நாட்டுலேருந்து கப்பல்ல வரும். நமக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு போய்க்கிட்டுருக்கோம். நம்ம இங்கேயே ஒரு நிரந்தரமா நமக்கு ஒரு வணிக தளத்த உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டுருப்பாரு. அதுக்காக தான் வந்து கொச்சி அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு, போர்ச்சுகீசியர்களோட முதல் வணிக தளத்த கொச்சியிலும், கண்ணனூர்ல வந்து ஒரு சிறையையும் வந்து அவர் உருவாக்கியிருப்பாரு. அவர் முதல்ல நம்ம இந்தியாவுக்கு வரும்போது, அவருக்கு வந்து எல்லா உதவிகளையும் பண்ணது கள்ளிக்கோட்டை மன்னர். ஆனா, அவரோட சூழலுக்கு ஏத்த மாரி கொச்சி அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கவே சாமரியனுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அரேபிய வணிகர்களும் அவர் மேல ரொம்ப கோவமா இருந்ததுனால, எல்லாரும் சேர்ந்துட்டு போயிட்டு வாஸ்கோட காமா கிட்ட சண்டை போடுவாங்க. இருந்தாலும் அவருக்கு பின்னாடி வந்து கொச்சி அரசாங்கம் இருக்கிறதுனாலயும், ஒரு பெரிய படைய வச்சிருந்ததுனாலயும் வந்து சாமரன் வந்து தோத்து போயிடுவாரு. இப்ப வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து நம்ம நாட்டுல ஒரு வணிக தளத்த உருவாக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி நம்ம நாட்டுல இருக்கிற இடத்தெல்லாம் அவங்க பிடிச்சாங்கன்றத பத்தி வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுற யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.